தியாகம்தான் இறைவழி, தூய நம்பிக்கை வாழ்வழி. இப்ராஹீம் காட்டிய மார்க்கம், இறையம்பின் கேரொளி. குர்ஆன் சொல்லும் உண்மை இது, உள்ளம் சுத்தம் வேண்டும் அது. ஆணை வந்தால் தலை வணங்கு, அல்லாஹ் தான் எல்லாம் நன்று. அரபு மணல் தாண்டியோர் நாள், அழகிய கனவு வந்தது. இறைவன் சோதனை என்றே இதயம் அதனை உணர்ந்தது. மகனின் பெயரை நினைத்ததும் மனம் கொஞ்சம் நடுங்கியது. ஆனால் ஈமான் வலிமையா, அவன் தீர்மானம் உறுதியானது. இசுமாயில் என்ற இளம் மலர், இறை வழியில் வளர்ந்தவன். தந்தை சொன்ன வார்த்தையை தலையணிந்து ஏற்றவன். இறைவன் விருப்பம் என்றால் அப்பா எனக்கும் அதுவே சந்தோஷம் என்ற சிரித்த முகத்தோடு, இதுதான் உண்மை. அன்னை ஆஜிரா கண்ணீரில் என்பின் ஆழம் தெரிந்தது. ஆனால் இறை நம்பிக்கையில் அகுள்ளுள்ளம் நிலைத்தது. வெயிலும் மணலும் நடுவே வீரம் கொண்டு சென்றார்கள். மக்கா நிலம் சாட்சி நின்று மகத்தான தருணம் கண்டது. அரஃபாத் மேடு ஏறிய போதே அருள் காற்று வீசியது. மனதில் இருந்த அச்சமெல்லாம் மெல்ல மெல்ல நீங்கியது. சிறுவன் முகம் சந்திரம் போல சாந்தமாய் பிரகாசித்தது. அந்த கணம் உலகமெங்கும் அன்பின் பாடம் கற்றது. கண்களை கட்டி வாளை எடுத்த கண்ணீர் உள்ளே மறைத்தார். இறைவன் ஆணை நினைத்தபடி இதயம் முழுதும் கொடுத்தார். அந்த நேரம் அருள் வந்தது, ஆறு பலியாக மாற்றியது. மகன் உயிரை காத்தவன் வம்மான் என்று போற்றியது. இதுதான் ஹஜ் தினத்தின் இரகசியமான உண்மை. இரத்தம் அல்ல இறைவன் கேட்கும் உள்ளத்தின் தூய்மை. பகிர்வு, தியாகம், பணிவு, இதுவே வாழ்வின் நெறி. முஸ்லிம் உள்ளம் முழுவதும் இது ஒளிரட்டும் நிதி. மணல் காட்டியது இறை மீது நம்பி, இஸ்மாயில் சொல்லிக் கொடுத்தது முழு சமர்ப்பண நிலைமை. இந்த பாடம் என்றும் வாழும், உலகம் முழுவதும் ஒலிக்கும். குர்ஆன் நினைவில் மனிதன் கருணை வழியில் நடக்கும்.